ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக அழகு தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங் வந்து ஃபேஸில் வேணும், நல்ல பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு டிப்ஸு. இந்த ஃபேஷியலை பண்ணி பாருங்கள், சூப்பராக பளபளப்பாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 4 பாதாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதாம் பருப்பு நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 4 பாதாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. எப்படியும் ஒரு 1 மணி நேரம் இது ஊறணும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் பார்த்திங்கன்னா, இந்த பாருங்கள், நான் லைன் டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பேரிச்சம்பழம் பிடிக்குதோ அது வந்து ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பொழுதுமே ஃபேஷியல் வந்து க்ளீனப் பண்ணாலும் சரி, க்ளோ வரணுன்னாலும் ஃபஸ்ட்டு வெறும் காய்ச்சாத பாலை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேக்கோடு சேர்த்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இந்த பேக்கை வந்து பாதி எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. ஒயிட் சுகர் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா குறப்பாக இருக்கனால ஸ்க்ரப்பு வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சுகர் இல்லைன்னா அந்த நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வச்சு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிவிட்டு மேல் நோக்கி தொடச்சி சூப்பராக எடுத்துருங்க. அப்போவே பார்த்திங்கன்னா உங்களோட பாதி ஷைனிங் ஃபேஸில் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு நம்ம ஷைனிங் இருக்கிறத உடனடியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக்கை வந்து நீங்கள் தேவைன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த பேக்கை அப்படியே போட்டுக்கலாம். பாதாமும் இந்த பேரிச்சம்பழமும் சேர்ந்து நல்லா நைஸாக அரைச்சோன்னே நல்லா அரைச்சி பேக் மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. எதுக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா கொலாஜின் சேர்த்து ஃபேஸ்க்கு இருந்தால் இன்னும் ஷைனிங்காக இருக்கும். தேவைப்பட்டவங்க சில பேர் வந்து சாதம் அடித்த கஞ்சி அதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தான் வந்து நிறைய சத்து இருக்குது. இல்லை கஞ்சி இல்லை அப்படிங்கிறவங்க பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் உள்ள சத்து அதில் இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பேக் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக போட்டுருங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் கூடவே வச்சுருக்கலாம். ½ அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் நல்லா அப்படியே ரிலாக்ஸ்டாக படுத்து முகத்தை நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நல்லா வெதுப்பான தண்ணியை வச்சு முதல்ல ஈரப்படுத்துங்க. ஏன்னா ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுத்துருக்கும். அப்போ நம்ம அப்படியே தொடச்சோன்னா சுருக்கங்கள் வர இருக்கும் இல்லையா? அதனால் அதை நல்லா ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஜென்டலாக மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் அப்படியே இருக்கும். அந்த டைட்டன் ஸ்கின் வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா பேக்கை கழுவிட்டு இந்த ஃபேஸை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக பளபளன்னு இருக்கும். இதை முடித்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு விட்டமின் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்சூலை எடுத்து கட் பண்ணிவிட்டு 2 கைகள்லையும் நல்லா தேய்ச்சிட்டு ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எப்பொழுதும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் க்ளோ அண்டு ஷைனிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு பார்த்துருவீங்க. ஏன்னா உடனே அந்த ஷைனிங் வந்து கிளார் வந்து நமக்கு அப்படியே தெரியும். அது பார்த்திங்கன்னா ஒரே செகண்டில் நம்ம வீட்லேயே செஞ்சு இதை உடனடியாக ரிசல்ட் பார்க்கலாம். சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸ் நல்ல டிப்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இது மாதிரி நிறைய டிப்ஸோடு உங்களை நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.